வளர்ச்சியடைந்து செல்லுகின்ற இக்காலகட்டத்தில் குறிப்பாக போருக்கு பின்னர் நமது பிரதேசங்கள் கட்டியெழுப்பப்படுகின்றவற்றில் அரச நிதிக்கு அப்பால் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருக்கின்ற உறவுகள் இந்த பகுதிகளிலே செய்கின்ற சேவைகள் மிகவும் போற்றுதற்குரியது. அவர்கள் இந்த தேசத்தில் இருந்து பிரிதொரு தேசத்தில் வாழ்ந்தாலும் எப்போதும் இந்த தேசத்தின் எண்ணத்தோடு பல லட்சம் கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் குறிப்பாக இந்த ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளிலே வாழ்ந்தாலும் அவருடைய எண்ணங்களும் நினைவுகளும் அடிக்கடி அவர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்த பிரதேசங்களிலும் தாங்கள் வாழ்ந்த பிரதேசங்களிலே இருக்கின்ற உறவுகள், அயலவர்கள் மற்றும் நலிந்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் எப்போதும் அந்த எண்ணத்திலே இருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு எண்ணத்தினால்தான் குறிப்பாக போருக்கு பின்னர் வடகிழக்கு பல்வேறு வழிகளிலே கட்டி எழுப்பப்பட்டது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அப்பால் இங்கே வாழும் உறவினர்கள், அயலவர்கள், தாங்கள் கல்வி கற்ற பாடசாலை, தங்கள் அயல் கிராமம், தங்கள் அயல் மாவட்டம், இவ்வாறு எங்கெங்கும் நலிவடைந்தவர்கள் இருக்கின்ற எல்லா பிரதேசங்களுக்கும் சென்று அப்பிரதேசங்களில் அம்மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக பல்வேறு கைங்கரியங்களை செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் ஜீவஊற்று அன்பின் கரம் அமைப்பும் கடந்த 15 வருடங்களாக பல்வேறு மாவட்டங்களில் இந்த சேவைகளை செய்து வருவதை நாங்கள் அறிவோம். அந்த வகையில் இன்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் நகரின் மத்திக்கு மிக அருகில் மிக பிரபல்யமான இந்த சரஸ்வதி சனசமூக நிலையத்தில் இந்த பயிற்சி வகுப்புகளை ஆரம்பிப்பது இங்கே இருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகளுக்கு இது ஒரு பெரும் வாய்ப்பாக அமையும். ஏனெனில் நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் ஒரு தொழிலை செய்ய வேண்டும். தொழிலை செய்வதற்கு தொழிலுக்கு முன்னர் தேவையான பயிற்சி மிக முக்கியம். ஏனெனில் நமது பிரதேசத்தை கட்டியெழுப்புவது நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற எங்களுடைய சேவை மற்றும் எங்களுடைய தொழில் முயற்சி தான் காரணமாக அமையும். ஆகவே தொழில் முயற்சி மிக உன்னதமானது. ஆகவே இன்று ஜீவஊற்று அன்பின் கரம் அமைப்பு பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை இங்கே முற்படுத்த இருக்கின்றது. நான் அதனுடைய அழைப்பிதழிலே அதை பார்த்தேன். ஆகவே குறிப்பாக அனைவரும் இங்கே இதை முன்னெடுத்து செய்பவர்களும் இளைஞர்கள், யுவதிகளாக இருக்கின்றார்கள். அவ்வாறு பயிற்சியை பெற இருப்பவர்களும் இளைஞர், யுவதிகளாக இருக்கின்றார்கள். இது ஒரு முக்கியமான முயற்சி. ஏனெனில் இந்த நாட்டின் இளைஞர்கள், யுவதிகள் தான் எதிர்காலத்தின் தலைவிதியை தீர்மானிக்கப் போகிறார்கள். அவர்கள் நேர்மையோடும் இதய சுத்தியோடும் அவர்கள் கடின உழைப்பின் பால் தான் இந்த பிரதேசத்தை கட்டி எழுப்ப வேண்டும். நேர்மை உழைப்பு, கடின உழைப்பு செய்பவர்கள் ஒரு வளமான சந்ததியை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாக்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஜீவஊற்று அன்பின் அமைப்பும் இங்கே இருக்கின்ற உறுப்பினர்களும் கடல் கடந்த இதற்காக நிதியை அன்பளிப்பாக வழங்குகின்றவர்களும் இந்த பகுதி மக்களின் இந்த பிரதேசத்தின் வளர்ச்சியிலே பெரும் பங்கை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கு வாழ்ந்தாலும் குறிப்பாக அவர்கள் ஒரு வருடத்தில் பல மாதங்கள் கடும் குளிரில் தான் அவர்கள் கடமையை செய்வார்கள். அவர்கள் நித்திரையின்றி அவர்கள் கடமைக்கு பின்னர் இந்த தேசத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என போர் முடிந்து பல ஆண்டுகள்
இருந்தாலும் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் எண்ணத்தோடு இருந்து இதை கட்டி எழுப்புவதை நாங்கள் முழுமையாக வரவேற்கின்றோம். ஆகவே இந்த அமைப்புக்கும் இந்த முயற்சிக்கும் எங்களுடைய பாராட்டுதலும் இங்கே இருக்கின்ற மக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான நிகழ்வு வியாபித்து பல்வேறு பிரதேசங்களிலும் மக்கள் முயற்சி உடையவர்களாக ஆக்குவதற்கு